என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், நாம ரெண்டு சேர்ந்து மக்கள் பிரச்சனையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல் முறையாக ஒரு பிரச்சனை வந்தோடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்ல. என்னன்னா, கரூர் பிரச்சனைக்கே கவலைப்படாத விஜய் தனக்கு அப்படின்னு தன்னுடைய ரசிகர்களை எதிராக மாறுறான், தன் ரசிகர்களே கேள்வி கேட்கிறான், ரசிகர்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் திருந்த ஆரம்பிச்சுட்டான், கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான், கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சானே பிள்ளைக்கு பதற ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, முட்டாள் கூட்டமா 30 வருஷம் நடிக்கவே தெரியலனா கூட ஒப்பேத்தி வச்சிருந்தனே, இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சுட்டானே. யாராலையும் திருத்த முடியாததை என் மனைவி சங்கீதா திருத்த ஆரம்பிச்சுட்டாளே அப்படின்னு சொல்லி அவன் பதறிட்டாப்ல. கட்ஸுங்கிறாங்க. அவர் கட்ஸோட வந்தாரு, நடிகையோட கட்ஸோட. யாரா கட்ஸ்? இவ்வளவு பெரிய நடிகை, ஒரு பெரிய கேரியரோட உச்சம், அரசியல்வாதி, முதலமைச்சர் வேட்பாளர், லட்சக்கணக்கான தொண்டர்கள், ஊடக வெளிச்சம், 24/7 லைவ், இது எல்லாத்தையும் மீறி இதனை எதிர்த்தா எனக்கு பிரச்சனை வரும், என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணுவான், என்ன திமுக படம் வேண்டான்னு சொல்லுவான், எனக்கு கோரிக்கை, எனக்கும் என்னுடைய கேரக்டர் தனிப்பட்ட கேரக்டர் அசிங்கப்படுத்துவான்னு தெரிஞ்சும் நீதிமன்றத்தில் போய் துணிஞ்சு வழக்க போட்டா பாருங்க. அந்த சங்கீதா தாண்டா கட்ஸ், அந்த சங்கீதா தாண்டா வீரப்பெண்ணு, அவ தாண்டா உண்மையான வேலுநாச்சியாரு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து